வணக்கம். இலங்கையை ஒழுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவம் தொடர்பாக பேச போகின்றோம். அது இலங்கையில் மட்டுமன்றி சர்வதேச அளவிலும் இந்த விடயம் பேசப்பட்டது. அதாவது நேற்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பாரிய அளவிலான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வேட்டையில் மிக முக்கியமாக சாதாரண பொதுமக்கள் பிடிபடவில்லை. அவர்கள் பௌத்த பிக்குகள் தான் பிடிபட்டிருக்கிறார்கள். 22 அப்படியான பௌத்த பிக்குகள் அடையாளம் காணப்பட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து சுமார் 110 கோடி பெறுமதியிலான போதைப் பொருட்கள் தான் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு விடயம் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னால், மற்ற பக்கம் பார்க்கிற போது வியட்நாமில் இருந்து வந்திருக்கக்கூடிய துறவிகள் ஆலோகா என்ற நாயோடு தான் உலக சமாதானத்திற்காக பாத யாத்திரைகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இவர்களை மக்கள் அன்போடு வரவேற்றிருக்கிறார்கள். அவர்களை மரியாதையுடன் நடத்துகின்றார்கள். இப்படியான விடயங்கள் பேசப்படுகிற சந்தர்ப்பத்தில் சமதளத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விடயம் மிகப்பெரிய ஒரு இலங்கைய ஒரு தலைக்குனிய வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக மாறி இருக்கிறது. இந்த நிலையில் பார்க்கிற போது பௌத்த தேரர்களால தொடர்ச்சியாகவே எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது. குறிப்பிட்ட சிலருடைய செயல்பாடுகள் பௌத்த மதத்திற்கு அந்த மதம் மீதான ஒரு புனிதத்தன்மைக்கு கேள்விக்குட்படுத்துவது போன்றுதான் மாறி இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற போது தொடர்ச்சியாகவே ஒரு பிக்குகள்னால இப்படியான செயல்பாடுகள் இடம்பெற்றிருந்தது என்பது விமர்சனங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இது தொடர்பில் மாறி மாறி சில கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அவர்கள் உண்மையிலேயே பிக்குகளா அல்லது பிக்குகள் வேடம் போட்டவர்களா என்ற ஒரு குழப்பம் இருக்கிறதுன்னு சொல்லி பல விடயங்கள் சமூக வலைத்தளங்களாகட்டும் சில ஊடகங்களாகட்டும் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது என்ன விடயம்னு சொல்லி நாங்கள் இந்த காணொலியுடைய இறுதி விடயங்கள்ல பார்க்கிற போது பார்க்கலாம். அந்த வகையில் அண்மை காலமாக பார்க்கிற போது காலிமுகத்திடல் சர்ச்சையாகட்டும் இல்லாட்டி திருகோணமலையில சிலை சர்ச்சையாகட்டும் இதற்கு பின்னால இருந்தவரும் ஒரு பிக்குவாகத்தான் இருக்கின்றார். நாவற்குழியில இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறுமியினுடைய மீதான அந்த பௌத்த பிக்குகளினுடைய ஒருவர் நடத்திய வெறிகர செயலும் இதற்கு பின்னால இருந்தவரும் பௌத்த பிக்கு ஒருவர் தான். அப்படியான வரிசையில தான் இந்த சம்பவமும் நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் இது ஒரு தனி நபருடைய குற்ற செயல் அல்ல, திட்டமிட்ட கும்பலினுடைய ஒரு குற்ற செயலாக இருக்கிறது. இந்த வகையில் நேற்றைய தினம் பார்க்கிற போது அதிர வைக்கக்கூடிய ஒரு விடயமாக தான் இருந்தது. நேற்றைய தினம் இவை தொடர்பான விடயங்கள் அதிக அளவில் பதிவு செய்யப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த பிடிபட்டிருக்கக்கூடிய 22 பிக்குகளும் அவர்களை பார்க்கிற போது அவர்கள் தாய்லாந்தில் விடுமுறையை கழித்து விட்டு திரும்பிய வேளையில தான் ரகசியமாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 22 பேரையும் பார்க்கிற போது அவர்களுடைய காவி உடை மட்டும்தான் அவர்கள் ஒரு பௌத்த பிக்குகள் சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றபடி அவர்களுடைய செயல்பாடுகள் என்பது அப்படியானதாக இருக்கவில்லை. குறிப்பாக கடவுச்சீட்டு அண்மையில் இவர்களுக்கு கொடுத்தவர் என்பது ஒரு தொழிலதிபர் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய விடயத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் சென்றதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த போதைப்பொருள் கடத்தலில் கிட்டத்தட்ட 3 பிக்குகள் முதன்மையானவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லியும் அவர்களுக்கூடாகத்தான் அடுத்தடுத்த பிக்குகள் இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் 110 கிலோ தான் கடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதுல சில நேரங்களில் கூடி குறையலாம். ஆனால் ஒருவர் 5 கிலோ போதைப் பொருளை கடத்துவதற்கு உதவி செய்ததாக கூறப்படுகிறது. இப்படியாக பார்க்கிற போது இதுவரை காலமும் போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பௌத்த தீர்கள் அதுவும் ஒரு கேங் போன்றுதான் அவர்களுடைய செயல்பாடு அமைப்பட்டிருக்கிறது. எனவே இப்படியான அதிகப்படியான பொருட்களை வைத்துக்கொண்டு இப்படி மறைமுகமான விதத்தில் கடத்தினது என்பது இதுவே முதன்முறை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஒரு விடயம் தொடர்பில் நிச்சயமாக அந்த உரிய அதிகாரிகளை பாராட்டியாக வேண்டும். என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த நாட்டில் பௌத்த தேரர்கள் மீது கை வைப்பது என்பதும் இல்லாட்டி அவர்களை சந்தேக கண்ணு கொண்டு பார்ப்பது என்பதும் மிகப்பெரிய ஒரு குற்றம், தேச துரோக குற்றம் போன்றுதான் பார்க்கக்கூடிய நிலைப்பாட்டில் அவர்கள் விசாரித்திருக்கிறார்கள். ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் மீதான ஒரு சந்தேகம், அதாவது தொலைபேசி அழைப்பினூடாகத்தான் அவர்கள் விசாரிக்க உட்படுத்தப்படுகின்றார்கள். ஆனாலும் வெளிப்படையாக பார்க்கிற போது அங்கே பெரிதாக ஒன்றும் இல்லை. குறிப்பாக சில இனிப்பு வகைகள் இருந்திருக்கிறது, சில கல்வி சார்ந்த உபகரணங்கள் இருந்திருக்கிறது. ஆனாலும் இவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. என்னன்னு சொல்லிச்சா, அந்த சூக்கேஸை பார்க்கிற போது அது ஒரு பெரிய சூக்கேஸாக இருந்தது. அதே நேரத்தில் அது ஒரு விலையுயர்ந்த சூக்கேஸாக இருந்தது. இதுதான் அந்த அதிகாரிகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியதாக இருந்தது. என்னன்னு சொல்லிச்சா, இந்த 22 பேரும் வெவ்வேறு இடங்களில் வந்திருக்கக்கூடிய பௌத்த பிக்குகள், அதே நேரத்தில் அவர்கள் சாதாரண பிக்குகள், அவர்கள் பெரிய பணக்காரர்கள் அல்ல. இப்படியான சந்தர்ப்பத்தில் இவர்களிடம் எப்படி இந்த பெரிய சூக்கேஸ், அதுவும் விலை உயர்ந்த சூக்கேஸ் கிடைக்க பெற்றிருக்கும் என்பது அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. அந்த சந்தேகத்தின் தொடர்ச்சியாக இவர்கள் தொடர்ச்சியாகவே அதை தீர விசாரிக்கிற போது குறிப்பாக அந்த சூக்கேஸ்
பெட்டிக்கு கீழே ஒரு பகுதியில் ஒரு அறைகள் போன்று அந்த நாங்கள் சொல்லுவோம் அடுக்கி அடுக்கி வச்சு அதுக்கு மேலே தான் அவர்களுடைய பொருட்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இவர்கள் வந்து மேலால் தானே பார்ப்பார்கள், தங்களை பௌத்த பிக்குகள்னு சொல்லி சொன்னால் ஆழமாக விசாரிக்க மாட்டார்கள், விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர்களுடைய தைரியமாக இப்படி 22 பேரும் 110 கிலோவோட கிளம்புவது என்பது சாதாரணமான விடயம் இல்லை. இப்படி தைரியமாக வந்து வெளிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு சந்தேகம் வந்ததன் அடிப்படையாக அவர்கள் பௌத்த பிக்குகளாக இருந்தாலும் தீர விசாரிக்கணும்னுட்டு அவர்கள் கீழே பார்க்கின்றார்கள். அது கொஞ்சம் நிறைய அறைகள் கொண்டதாக இருக்குது. அதை உடைத்து பார்க்கிற போது தான் அங்கே அதற்குள்ளுக்கு சிறிய சிறிய அறைகள், அதை பேக்கெட்டுக்குள்ளே போதைப்பொருள் வந்து இருந்தது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய சூக்கேஸில் 5 கிலோ போதைப்பொருள் வந்து காணப்பட்டிருக்கிறது. இந்த போதைப்பொருள் தொடர்பான பெயர்கள் எல்லாம் ஊடகங்களில் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனாலும் நான் அதை வெளிப்படுத்த விரும்பவில்லை. 2 வகையான போதைப் பொருட்கள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கண்டுபிடிக்கப்படுகின்ற நேரத்தில் அவர்கள் அது தொடர்பாக அவர்கள் உரிய அதிகாரிகள் அவர்களை கைது செய்கின்றார்கள். விசாரணைகளை முன்னெடுக்கிற போது அவர்கள் ஆரம்பத்தில் தங்களுக்கு ஒன்றும் தெரியாது, தந்தார்கள், இதுக்குள்ள இருக்குமென்னு சொல்லியே நாங்கள் எதிர்பார்க்கல, தந்தது நாங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அதற்கான சரியான அவர்கள் பதிலை கொடுக்கல. இப்படித்தான் ஒரு மலுப்புற பதிலை தான் கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் தொடர்ச்சியாகவே விசாரணைகளை உட்படுத்துகின்ற போதுதான் விளங்கிச்சு உண்மையில இவர்கள் தெரிந்துதான் கடத்தி இருக்கின்றார்கள், இவர்களுக்கு தெரியாமல் ஒன்றும் கடத்தப்படையில. அதுக்கு பிறகு அவர்களுடைய தொலைபேசி வந்து சர்ச் பண்றாங்க, எல்லா விஷயத்தையும் பார்க்குறாங்க. அந்த பிக்குகள் இங்கே தான் பிக்குகள் போன்று இருந்திருக்கிறார்கள். பேங்காக்ல போகிற நேரம் அங்கே வந்து அவர்களுடைய உடை மாற்றி நிறைய இடத்துக்கு சென்றிருக்கிறார்கள். அது தொடர்பான காணொலிகள் இருக்கு. அதே நேரத்தில் அவர்கள் தவறான விடயங்கள் எல்லாம் செய்ததெல்லாம் அந்த காணொலியில் இருக்கு. அவர்களுடைய அந்த ஃபோனில் சர்ச் பண்ண விடயங்களை பார்க்கிற போது அவர்களுக்கு விளங்கிவிட்டது இவர்கள் தெரியாமல் செய்யவில்லை, திட்டமிட்டு இவர்கள் தான் இதற்கு சம்மதித்து தான் போயிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர் தொடர்பில் இவர்களுக்கு ஒரு வேளையில் தெரியாமல் இருக்கலாம். அவை தொடர்பாகத்தான் தற்போது விசாரிக்கப்படுகிறது. அவர் ஒரு தொழிலதிபர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் சில நேரங்களில் சில ஊடகங்களை பார்க்கிற போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் தற்போது வரை அது தொடர்பான ஒரு ஆதாரபூர்வமான விடயம் வெளிவரவில்லை. குறிப்பாக உரிய அதிகாரிகள் வெளிப்படுத்துகின்ற போதுதான் அதனை நாங்கள் நம்பக்கூடியதாக இருக்கும். இதே நேரத்தில் இவர்களுடைய இந்த பயணம் என்பது முதல் முறையாக நடந்தது போன்று தெரியவில்லை. அவர்களுடைய தொலைபேசிகளை ஆராய்ச்சி செய்கின்ற போது அவர்கள் இதற்கு முன்னரே அடிக்கடி போயிருப்பார்கள். இதில் இன்னும் ஒரு சந்தேகம், ஏன் இந்த சந்தேகம் அவர்களுக்கு ஏற்படுதுன்னு சொன்னால், ஒன்று வந்து இந்தியாவுக்கு போவாங்க, இல்லாட்டி நேபாளத்துக்கு போவாங்க. அங்கே இருக்கக்கூடிய தளங்களில் தான் அவர்கள் யாத்திரைகளை மேற்கொள்வது வழக்கமாக இருக்கும். உண்மையிலே தாய்லாந்தும் ஒரு பௌத்த தலமாக அங்கேயும் நிறைய இருக்கு, அதை யோசிக்க வைக்கக்கூடிய விடயமாக இருக்கு. ஆனாலும் அது ஒரு பௌத்த நாடாக இருந்தாலும் பௌத்த அனுஷ்டானங்கள் அங்கே நடந்தாலும் இது அவர்களுக்கு ஒரு கேள்வியாக இருந்தது. அதாவது விடுமுறைக்காக பேங்காக் சென்று வந்திருக்கின்றார்கள் என்பது அவர்களுடைய விசாவில் இருந்ததுதான் அவர்கள் மீதான சந்தேகத்தை வலுப்படுத்துவதற்கான காரணியாக மாறி இருக்கிறது. எனவே விசாரணையும் அதன் பிற்பாடுதான் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இவர்கள் மீதான விசாரணைகள் இடம்பெறுகிற போதும் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் இதனை தந்தது, இல்லாட்டி யாருக்கு கொண்டே கொடுக்க போறதுக்காக முன்னெடுக்கப்பட்டிருந்தது என்பது தொடர்பாக அவர்கள் ஆரம்பத்தில் சொல்லவில்லை என்று சொல்லப்படுகிறது. சில விடயங்கள் விசாரணைகளுக்குள்ள நடக்கக்கூடிய விடயங்கள் எங்களுக்கு தெரியாது, அவர்கள் வெளிப்படுத்துகின்ற போதுதான் தெரியும். எனவே அதிகாரிகள் உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்துகின்ற போதுதான் அதை நாங்கள் சொல்ல முடியும். இதுவரைக்கும் சொல்லவில்லை. ஆனால் இதுதான் ஒரு முதல் முறையான ஒரு விடயமாக இருக்குது. இப்படி 22 பௌத்த பிக்குகள் போதைப் பொருளை கடத்திய சம்பவம் என்பது சர்வதேச அளவில் பேசப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாறி இருப்பதற்கு இது ஒரு முதல் தடவையான ஒரு விடயமாக இருக்கிறது. அது மட்டுமன்றி குறிப்பாக இந்த பௌத்தர்கள் தானே வந்துட்டு அவர்கள் விசாரிக்காம விடையில தொடர்ச்சியாகவே விசாரித்தது என்பது பாராட்டக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த நிலையில இந்த பின்னணியில இருக்கக்கூடியவர்கள் யார், இதற்கு பின்னால் இயங்கக்கூடிய அந்த மிக முக்கியமான கும்பல்கள் யார் என்பது தொடர்பிலையும் இவர்கள் பௌத்த தேரர்கள் என்பதை காரணம் காட்டி அவர்கள் விடுதலை செய்யாமல் அவர்கள் உள்ளே வைத்துக் கொண்டு அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் சில ஊடகங்களில் வெளிப்படுத்தக்கூடிய விடயங்கள் இவர்கள் பௌத்த தேரர் போன்று மாறுவேடம் போட்டு கொண்டு போனார்கள் என்பது தொடர்பான விடயம் தான் சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. அவர்கள் பௌத்த தேரர்கள் தான். அவர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது ஒவ்வொரு இடங்களில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படி ஒவ்வொரு இடங்களில் கல்வி கற்றுக்கொண்டிருப்பவர்களை அந்த குறிப்பாக அந்த மறைமுகமாக இருக்கக்கூடிய நபர் தொடர்பு கொண்டு அவர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கான ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களுக்கான விடயங்கள் இது ஆரம்பத்திலிருந்து செய்யப்பட்டிருக்குது. எனவே அவர்கள் அங்கு சென்று அவர்கள் இந்த பௌத்த தேரர்களுக்கான நெறிமுறைகள் இருந்து தவறி செல்வதற்கும் பல வகைகளில் உதவி செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இவை தொடர்பாக தெரியப்படுத்தலின்றி உண்மையிலே நடைபெற்றிருக்கிறது ஒரு விடயம். அது தொடர்பாக ஆராய வேண்டும். இந்த நாடு பௌத்த நாடு
உண்மைதான். ஆனால் அந்த பௌத்த நாட்டிற்கு எதிராக கலங்கங்களை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல எந்த விதமான தகவல்களும் வெளியே வரக்கூடாது என்பதன் அடிப்படையிலும் சில திரைப்படத்தல்கள் எதிர்காலத்துல இடம்பெறக்கூடும் சொல்லுவார்கள். அதாவது இவர்கள் பௌத்த தேரர்கள் அல்ல, தேரர்கள் போல வேடமிட்டவர்கள்னு சொல்லி இந்த சம்பவம் கூட கதையாக மாறக்கூடும். இவை அப்படியெல்லாம் நடைபெறாமல் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் யார் என்பது தொடர்பாக ஆழமாக விசாரணைக்கு உட்படுத்தி தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டும். மிக கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். அது எந்த மதத்தினராக இருந்தாலும் மிக முக்கியமாக ஒரு மதம் சார்ந்த ஒரு புனிதத்தன்மை இருக்கு. அந்த புனிதத்தன்மைக்கு களங்கம் உட்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், எந்த மதத்தினராக இருந்தாலும் சாதாரண மக்களை போன்று அவர்களும் நடத்தப்பட வேண்டும். அவர்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்படுகின்ற போது அவர்களுக்கான தண்டனையும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த விடயத்தினூடாக சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது. வந்திருக்கக்கூடிய இந்த விடயம் தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.